ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விடாமுயற்சி படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தவங்க த்ரிஷா அண்ட் இன்னொருத்தவங்க ரெஜினா. இவங்க 2 பேரும் இந்த படத்துல ஏன் வச்சாங்க அப்படின்னு மகிழ் திருமேனி அவர்கள் செம சுவாரஸ்யமா ஒன்று சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம் பட உலகில் 10-15 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்யக்கூடிய கலைஞர்கள் பல இருந்ததுண்டு. நிறைய பேரை உதாரணமாக சொல்ல முடியும். அதன் பிறகு அப்படி வாய்ப்புகள் அமைவது அரிதாகிவிட்டது. அதிலும் நம்பர் 1 இடம் மியூசிக்கல் சேர் மாதிரி மாறிக்கிட்டே வருது. ஆனால் த்ரிஷா 20 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக முன்னணி நடிகையாவே இருக்கிறார். இப்படத்தில் அஜித்திற்கு இணையாக ஒரு பர்ஃபார்மர் வேண்டும் என்ற போது ரொம்ப இயல்பான தேர்வாக த்ரிஷா இருந்தார். அவரிடம் கதை சொன்னதும் உடனடியாக நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அஜித் சாருடன் இதுக்கு முன்னாடி கிரீடம்ல தொடங்கி படங்கள் நடித்திருப்பதாலும் அவர்களுக்குள் இயல்பான நட்பு இருந்ததாலும் காட்சிகள் இயல்பாக வந்திருக்கிறது. அதனால அந்த காட்சிகளின் அழகு கூடியிருந்தது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஜினாவை கழக தலைவன் படத்தில் நடிகர்கள் தேர்வில் தான் முதல் முறையாக சந்தித்தேன். ரொம்ப திறமையானவங்க, தமிழ் சினிமாவில் பெரிய இடத்தை பிடிச்சிருக்க வேண்டியவர். அவருக்கான சரியான பாத்திரம் கழக தலைவன்ல அமையல. சரியான ரோல் விடாமுயற்சியில அமைந்தது. அதை சிறப்பா செஞ்சிருக்காங்க. அஜித் சார் படத்தை பார்த்து முடிச்சதும் இந்த படத்தால் அதிக நன்மை கிடைக்க போவது ரெஜினாவுக்கு தான். அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும்னு சொன்னாரு. அண்ட் அது ரொம்பவே உண்மை அப்படின்ற மாதிரி மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. அண்ட் அஜித் சார் படத்தை பார்த்து முடிச்சதும் ரெஜினாவை தான் பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. கண்டிப்பா ரெஜினா கேசன்ட்ரா இந்த படத்து மூலமா இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் கிடைப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடாமுயற்சி படத்துல 2 ஹீரோயின் ஏன் வச்சாங்க அப்படின்னு மகிழ் திருமேனி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.